शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् பூதே பூதே ஒவ்வொரு தாதா யதா பூர்வம கல்பயதே அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டியும் அந்த சப்த பிரபஞ்சத்துல எப்படி சொல்லி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த அர்த்த பிரபஞ்சத்திலையும் சிருஷ்டியானது ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொரு சிருஷ்டி காலத்திலையும் பூத கதம்ப இந்த பஞ்சமகாபூதங்களின் சமூகமானது ஏற்படுகிறது. எப்படி வன பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் சொல்லக்கூடிய பஞ்சமகாபூதங்கள் இந்த பிராணி வர்க்கங்களுடைய கதம்பம் இந்த கூட்டமானது சமூகங்களை யாரு அவள்தான் பிரசவித்ரி. இப்ப பாருங்க, சமஷ்டியாக அவள் தான் இந்த உலகத்தை எல்லாம் தருவா, அவள் தான் என்னுடைய தேகத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய இப்படி அவளுடைய சமஷ்டி ரூபமாகவும் இருக்கக்கூடிய வெஷ்டி ரூபமாகவும் இருக்கா. இது எப்படி தெரியுது? இந்த சப்த பிரம்மத்தினால் சப்த பிரம்மம் முதல்ல சப்த பிரம்மம் வந்தது. அதுக்கப்புறம் வேதத்துல எப்படி சொல்லி இருக்கோ அதே மாதிரிதான். அதனால் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் முதல்ல வேதத்தை பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாரு. பிரம்மா அப்படி இந்த பிரம்மாஜிக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அந்த சப்த பிரம்மத்தை பண்ணது ஈஸ்வரன் தான் இல்லையா. அவர் சாஸ்திர யோனிக்குவான சுத்த பிரம்மன் தான் வேதத்தை படைச்சது. ஆனா இந்த உலகத்தை படைக்கிற ஜாப்பு தான் அவரு பிரம்மா கொடுத்திருக்காரு. அப்படின்றதுனால முதல்ல சப்த பிரம்மம் வந்தது. அதுக்கு பிறகு அர்த்த பிரம்மமானது அர்த்த பிரபஞ்சமானது வந்தது. அர்த்த பிரபஞ்சம் முதல்ல தோன்றியது, அதுக்கப்புறம் அர்த்த பிரபஞ்சமானது தோன்றியது. சப்த பிரம்மானந்தமயம் சப்த பிரம்மமான சப்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மமயமாக இருக்கக்கூடிய ஆனந்தமயம் பேரானந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய தாம் அம்பாள். அப்படிப்பட்ட அந்த அம்பாளை அவள் எப்படி தடி ஆபாம் தடி ஆபாம் அப்படின்னாக்க கேனோபனிஷத்துல மின்னலாக சொல்லக்கூடிய சொரூபம் இல்லையா. அந்த கேனோபனிஷத்தினுடைய கதையில அந்த யக்ஷமாக வந்த சொரூபத்தை சொல்லும் பொழுது உபனிஷத்தானது அவளை மின்னலாக சொல்லியிருக்கு. ஆம் தடி ஆமாம் இப்படி மின்னலாக இருக்கக்கூடிய சக்கரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய தடி ஆபாம் மின்னல் போல பிரகாசிக்கக்கூடியதான அப்படிப்பட்ட அம்புருகாட்சியும் தாமரை கண்ணுள்ளவளால அம்பாம் அப்படிப்பட்ட அந்த ஜெகதம்பாவான கௌரி அந்த கௌரியை அகம் ஈடே நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி சர்வ ஜகத்துக்கு ஆதாரமாக சமஷ்டி ரூபமாக விளங்கக்கூடிய பராசக்தி தான் வெஷ்டியாக ஒவ்வொரு பிராணியினுடைய சரீரத்திலையும் இருந்து கொண்டு அங்க எந்த சக்கரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு சொன்னோமே என்ன தடில்லதாச மரிச்சிக்கு சக்கரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு சக்கரங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கு இல்லையா. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்யா அப்படின்னு சொல்லி இந்த சுஷும்னா நாடி வழியாக இந்த 5 சக்கரத்தையும் தாண்டி மேல இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம் அப்படின்னு பேரு. அந்த பிரம்மரந்திரத்தை அந்த அம்பாளை அனுபவிக்கிறார்கள். அந்த ரசத்தை சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு சௌந்தரிய லகரியில சொன்ன மாதிரி இல்ல. இப்படி இப்போ அதை எப்படி இங்க உபாசனை பண்றதுன்ற விஷயம் சமஷ்டி ரூபையா இருக்கக்கூடிய பராசக்தி வெற்றியாக ஒவ்வொரு பிராணியிலையும் எப்படி இருந்துட்டு வரா, அதை எப்படி சாட்சாத்கரிக்கிறது அப்படின்ற விஷயத்த இந்த ஸ்லோகத்துல இப்ப சொல்ற. மூலாதாரா புத்திதமீத்யா விதிரந்திரம் சௌரம் சாந்திரம் வியாப்ய விஹாரஜ்வலிதாங்கி சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதனுஸ்தாம் சுகரூபாம் கௌரீமம்பாம் அம்புருஹாட்சீம் அஹமீடே. சூக்ஷ்மத்துக்கெல்லாம் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அம்பாளானவள், எல்லாத்துக்கும் தரமா இருக்கக்கூடிய அம்பாளானவள் தாம் சுகரூபாம் சுகரூபையாக ஆனந்த ரூபியாக இருந்து கொண்டு இந்த உலகத்துல மூலாதார புத்தித இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து மேல் நோக்கி
வீத்யா எந்த வீத்யா சுவாதிஷ்டான மணிபூரக அநாகத விசுத்த ஆக்ஞாதி ரூபிய பொருட்டுனால வீத்யா அந்த வீத்தியின் மூலமாக சுஷும்னா நாடியானது விதிரந்திரம் விதி அப்படின்னாக்க பிரம்மா அப்படி பிரம்மரந்திரம்னு சொல்லணும். அது ஒரு அழகான ஒரு விதிரந்திரம். விதினாக்க நமக்கு பிரம்மா. அந்த பிரம்மரந்திரத்துல இவர் எப்படி இருக்காரு? சௌரம் சாந்திரம் வியாபிய விஹாரது விஹார ஜொலித அங்கீ. சௌரம் அப்படின்னாக்க என்ன? சௌரம்னா சூரியன். சூரியம்னு சொல்ற சூரிய நாடி, பிங்களா நாடி அப்படிங்கிற அர்த்தம். சாந்திரம் அப்படின்னு சொன்னா அந்த நாடிக்கு பேரு சந்திர நாடின்னு சொன்னாக்க இங்க சந்திரங்கள்னா இடா அப்படின்னு பேரு. இந்த இடாவுக்கும் பிங்களாவுக்கும் நடுவுல அந்த சுஷும்னா இருக்கு. அதன் மூலமாக சௌரம் சாந்திரம் வியாபிய இந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூக்ம நாடியா இருக்கக்கூடிய இந்த நாடியும் சாந்திர நாடியான இடையும் வலது பக்கம் இருக்கக்கூடிய பிங்களா நாடியும் அப்படி பாதிச்சு நடுவுல அந்த ஸ்பைன் வழியாக மேல போகக்கூடியதாக இவர்கள் இந்த யோக சாஸ்திரம் ரீதியாக அந்த பிரம்மத்தை அறியக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கு. இப்படி ஜொலித அங்கி இப்படி சரீரத்தோட பிரகாசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அம்பா சுபரூபமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தனுஷ்மான் சூக்மத்துக்கும் சூக்மமாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தோட இருக்கக்கூடிய அம்புருஹாட்சியும் தாமரை கண்ணாளாக இருக்கக்கூடிய அம்பாம் கௌரீம் அகமீடே அந்த லோகத்துக்கு தாயாராக இருக்கக்கூடிய அவளை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நித்திய சுத்தோ நிஷ்கல அவருடைய பாத்திகமான சொரூபம் என்ன எல்லாம் இருக்கு. யோகத்தினாலையும் இருக்கு. இதெல்லாம் அந்தக்கரண சித்தி பரியந்தம் எடுத்துக் கொள்ளக்கூடிய உபாசனைகள்லாம் இருக்கு. அவளுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டாமோ? நித்திய சுத்தா நிஷ்கலஹா ஏகஹா ஜெகதீஷஹா சாட்சி யஸ்யாஹா சர்கவிதௌ சம்ஹரணே ச விஸ்வத்ராண கிரீடன லோலாம் சிவபத்னீம் கௌரீமம் பாமம் புருஹாட்சீம் மஹமீதே. நித்திய சுத்த புத்த முக்த சுபாவா அப்படின்னு சாஸ்திரத்துல அடிக்கடி அதுல அந்த பிரம்மத்தை சொல்லக்கூடியதுன்னு நித்திய சுத்தா நித்திய சுத்தமாக இருக்கக்கூடிய நித்திய முக்தமாக இருக்க நிஷ்கலம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் நிரஞ்சனம் அப்படின்னா வேதத்தில் சொல்லக்கூடிய நிஷ்கலமான எந்த ஒரு பாட்டும் இல்லாததான இல்ல ஏகோ ஏகமாக இருக்கக்கூடிய ஜெகதீஷா இந்த உலகத்தையே காப்பாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருந்து கொண்டு பரமாத்மாவாக இருந்து கொண்டு அது மாத்திரம் எப்படி இருக்கா? சாட்சி சாட்சி ஏதா கேவலோ விகுணச்ச அப்படின்னு சொல்லிருக்க உபநிஷத்தியா எல்லாத்துக்கும் சாட்சி. எந்த நாள் முடிச்சேனோ, எந்த நாள் தூங்கினோ, எந்த நாள் கனவு கட்டேனோ அந்த நாளை நான் மூணத்தையும் அந்த நிலையை பார்க்கிற காரணத்துல அந்த மூளை விட வேறானதான சுரூபம் நான் சாட்சியாக இருக்கக்கூடிய. அதே மாதிரி இந்த ஜாகிரத பிரபஞ்சம், சொப்ன பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் இதுக்கு எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவள் அந்த அப்பா சாட்சியாக இருக்கக்கூடியார். சர்கவிதவும் சம்ஹரணே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் மொழியையும் சம்ஹாரம் பண்ணதும் அவள் பண்றதுனால அவள் என்ன பண்றார்? அவகிட்டே தான் இந்த உலகமான லீலாத்த பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு சொன்னதுனால அவளேதான் அவ லீலா லப்த நம்ம முதல் ஸ்லோகத்துல லீலா லப்த ஸ்தாபித லுப்த அவளாலதான் லுப்தம் ஆரம்பமாச்சு. அவளாலதான் ஸ்தாபிக்கப்பட்டது. அவளாலதான் இந்த உபசம்ஹாரமும் பண்றா. அப்படின்னா என்ன? அதை விட வேறானதான ஒரு சொரூபம் சாட்சி ஸ்வரூபமாக அந்த அம்பாளுக்கா இப்படி இருந்து கொண்டு விஸ்வத்ரான இந்த உலகத்தை கிரீடன லீலாம் லீலா குந்த பிரம்மாண்ட மண்டலா லீலா வினோதினி லேலாயத்தே தியாயத்தீவ லேலாயத்தீவ அப்படின்னு உபனிஷத்திலே சொல்லுங்க. அப்படி விளையாட்டா போலாம் ஆசையோட இந்த விளையாட்டுல பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சாதிருஷ சிவபத்னி சாதிரிஷி சிவபத்னி இப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனுடைய பத்னியாக இருக்கக்கூடிய அம்புருஹாட்சி அம்புருகம் தாமரை
அக்ஷீம் அண்ணான் உடையவளாக இருக்கக்கூடிய அம்பா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தாயார் இல்லையா? ஏற்கனவே சொன்ன நமக்கு நல்லது பண்ணக்கூடிய நம் தாயார், நமக்கு ஆனா அடுத்த பிறவியே கொடுக்காம நல்லது பண்ணக்கூடிய தாயார் யாரு? ஜெகதம்பாள். அப்படிப்பட்ட அம்பாள் தான் இந்த கௌரி. ஆதிருஷ அம்பாம் கௌரீம் ஆதிருஷீம் அம்பாம் கௌரீம் அகமீடே. அப்படிப்பட்ட அந்த அம்பாளை நான் துதிக்கிறேன் அப்படின்னு. யஸ்யா குக்ஷௌ லீனமகண்ட ஜகதண்டம் பூயோ பூயः பிராதுர்பூத் உத்திதம் ஏவ பத்யாதார்த்தம் தாம் ரஜதாதௌ விஹரந்தீம் கௌரீம் அம்பாம் மம்புருஹாட்சீம் அஹமீடே. யஸ்யாஹ குக்ஷௌ லீனம் அகண்டம் ஜகதண்டம் அப்படிங்க. யஸ்யாஹ குக்ஷௌ யாருடைய குக்ஷில உதரத்துல லீனம் அகண்டம் லயிச்சு எப்படி இருக்கு? அகண்டம் துண்டுபடாத இந்த உலகமான ஜெகத்தானது இந்த அண்டமானது வெளிக்கிளம்புறது இல்லையா? அம்பாள் கிட்ட இருந்து பூயோ பூயோ இருக்கு பார்த்தா இல்லையா? அம்பாள் கிட்ட இருந்து இது ஒரு தடவைய சிருஷ்டி ஸ்திதி லயம் சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு சிருஷ்டி பிரளயம் சிருஷ்டி பிரளயம் இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜெகரேஷனம் மாதிரி நம்ம ஜெகரேஷனம் மாதிரி இந்த உலகமும் இப்படிதான் வந்திருக்கு. ஏன் இது எப்படி தெரியுது? மமயோனிர் மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத அப்படின்னு இந்த விஷயத்துல சொல்றாரு. எப்படி இந்த உதரத்துல கர்ப்பமேட்டா அது எப்படி கிரமப்படி வளர்ந்து பெரிய சமயம் வரும்போதோ தயாரா இருக்கோ அப்படி இந்த கர்ம பலன்கள் ஜீவன்கள் எல்லாம் தீர்ப்பதற்காக இந்த அம்பாளானவள் பூயஹா பூயஹா பிராதம் திரும்ப திரும்ப உட்படுகிறாள். எஸ்யாஹா உதரம் எவளுடைய உதரத்துல வயசுல லீனம் லயிச்சு இருக்கிறதோ அகண்டம் ஜெகத்து துண்டுபடாத இந்த ஜெகத்தானது இந்த புட்ட மாதிரி இருக்கிறது இல்லையா? அது இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் பீஜம் விபாவசோஹோ அப்படின்னு சொன்னோம்னா உதிதம் ஏவ பூயஹா பூயஹாபி பிராதர் போது அது வியக்தமாக உண்டாகிறது. அப்படி உண்டாகிற தாம்ரஜதாத்ரௌ அந்த வெள்ளிமலையாகிற கைலாச பருவத்துல இல்லையா? இதெல்லாம் யாரு பண்ணிட்டு இருக்கிறது? இந்த அப்பாலும் சிவனும் சேர்ந்து பண்ணி கொண்டு அவர் அந்த கைலாச பருவத்துல அந்த ரஜத மலை அப்படின்னு சொன்னா கைலாச பருவம் ரஜத மலையில அந்த சுந்தரரை வர வைக்கிறதுக்காக அந்த அவரே ஐராவத சாமிக்கார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த வெள்ளிமலையாகிற அந்த கைலாச பருவத்துல பத்யாசார்த்தம் அந்த பத்தியோட பாதி பாகத்தை கொடுத்ததான அர்த்தநாரியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவரு பத்யாசார்த்தம் பத்தியுடன் பாதியாக இருந்து கொண்டு விஹரந்தி இந்த உலகத்தை எல்லாம் விகாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அம்புருஹாட்சி மம்பாம் அப்படிப்பட்ட தாமரை கண்ணாளாக இருக்கக்கூடிய தாயாரான கௌரி அகம் அவளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி அதுக்கப்புறம் உலகத்துல தயார் வைத்து புள்ள இருக்கிறது. அதனால உலகன்றது தனியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறாதீங்க. இதெல்லாம் அம்பாள் கையில இருக்கு. இதெல்லாம் உண்மை இல்ல, இதெல்லாம் அம்பாளுடைய கையில இருக்குன்ற தத்துவத்தை சொல்லணும்ன்றதுக்காக யஸ்யாமோதம் புரோதமதேசம் மணிமாலா சூத்ரே யத்வத்வாபி சரம் சாப்யசரம் ச தாம் அத்யாத்ம ஞான பதவ்யாகமனீயா கௌரீம் அம்பாம் அம்புருஹாட்சீம் அஹமீடே. அந்த பகவத்கீதையில அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ தபவ பிரளயஸ்தஸ்ஸா இந்த உலகம் முழுக்கத்துக்கும் நான் தான் உண்டாக்குறேன், என்னிடத்துலதான் அது பிரளயமாகுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார்? மத்த பரதரம் நாண்யதே கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் க்ரோதம் சூத்ரே மணிகனாயிவ. பாருங்க, என்னை விட மத்த பரதரம் நாண்யது கிஞ்சிதஸ்தி என்னை விட வேறான இந்த உலகத்துல எதுவுமே தப்பா, எல்லாமே பிரம்மன் தான்ப்பா. ஏ தனஞ்சய என்ன புரிஞ்சுக்கோப்பா, மயி சர்வம் இதம் என்கிட்டதான் இதெல்லாம் போக்கப்பட்டிருக்கிறது. போக்கப்பட்டிருக்கக்கூடியதுன்னா ஓதம் புரோதம் இந்த நூல்ல தான் இந்த வேட்சியானது போக்கப்பட்டிருக்கு. நூல் இல்லைன்னா ஏது வேஷ்டி? எல்லா குடமோ பல்லாயோ இந்த அகலோ அடுப்போ இதெல்லாம் எங்க போக்கப்பட்டிருக்கு? அந்த மண்ணுல போக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மண் இல்லைன்னா இதுக்கெல்லாம் இல்லை. பிரம்மம் இல்லைன்னா உலகமே இல்லை.
அப்படி இருக்கிறதுனால அம்பாள் கிட்டதான் இந்த உலகமே ஓதஞ்ச புரோதஞ்ச குறுக்கும் நெருக்குமாக போக்கப்பட்டிருக்கிறது. மயி சர்வமிதம் புரோதம். எப்படி சூத்திரே மணிகனா இவ இந்த சூத்திரம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த வெளியில எல்லாம் பீச்சு ஜம்முன்னு முட்டு எல்லாம் அந்த பேர்ஸ் எல்லாம் வாங்கி வந்து அந்த சூத்திரத்துல போட்டு கட்டிடுறோம் இல்லையா? கட்டினா வெறும் முத்து மாலைதான் தெரியுது, அது உள்ள இருக்கக்கூடிய சூத்திரம் தெரியல. அத மாதிரி இந்த உலகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது இதுக்கு அனுசியூதமாக உள்ள சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூத்திரதாரியா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த அம்பாளை நம்ம காண தவற விட்டுருவோம். இப்படி இந்த அசையும் பொருள் என்ன அசையாத பொருள் என்ன எல்லாமே அந்த அம்பாளிடத்தில் போக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அவள் உண்டாக்கினா அவள் சாட்சியா இருக்கான்னா அவள் வெளியில இருக்கான்னா அவளும் அனுசியூதமாக இதுக்குள்ளதான் இருக்கா. இதையும் சேர்ந்து புரிந்து கொண்டு அவளை உபாசனை பண்ணாதான் அந்த கண்ணத்தை ஏற்பட்டு நிர்குணத்தை புரிந்து கொண்டு வேதாந்தத்துக்கு நாம போக முடியும் அப்படின்ற அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்தை யஸ்யாமோதம் புரோதம் அசேஷம் மணிமாலா. எப்படி ஒரு மணிமாலையானது ரத்னங்களின் வரிசையானது சூத்திரே என்பது எப்படி சூத்திரத்துல போக்கப்பட்டிருக்கோ சரஞ்ச அஜரஞ்ச. சரம் அசைய பொருள் இல்லையா, அது அசையாத பொருள். சரம் அஜரஞ்ச அசேஷம் யஸ்யாம் ஓதம் எல்லாம் அந்த சூத்திரத்துலதான் போக்கப்பட்டிருக்கு. அந்த சூத்திரத்தை நீங்க எல்லாம் அப்படியே உண்டது சதறி போயிட்டோம். அந்த அம்பாள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் தான் அப்படி கரெக்டா இந்த கிரகமும் அந்த கிரகமும் இடிச்சுக்காம நாமெல்லாம் இந்த ஆகாசத்துல ஒருத்தர் இருக்காம இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கோம்னா நம்மளெல்லாம் தரித்து கொண்டிருக்காரு. என்னுடைய கண்ணுல பார்வை மூலமாக என்னை காப்பாற்றிட்டு இருக்கா, என்னுடைய மூக்குல நுகரும் தன்மை மூலமாக அந்த அம்பாள் காப்பாற்றிட்டு. நான் நிக்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு ஏது நான் ஏத்துக்கணும்னா எனக்கு எப்படி நான் ஏத்துக்கிறேன்? எல்லாம் அந்த அம்பாள் பிராணசக்தி ரூபமாக என்னிடம் உட்கார்ந்து உதான சக்தியாகவும் தியான சக்தியாகவும் அபான சக்தியாகவும் இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்ற ஒரு தத்துவத்தை வியக்தியாக புரிந்து கொள்ளணும். அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேராமல் எல்லாமே நடக்கிறதுனா அது அம்பாளுடைய கருணையினால்தான். சரம் தாம் அத்தியாத்ம ஞான பதவியா எப்படியா இப்படி எல்லாமே எஸ்யாம் ஓதம் புரோதம் எல்லாமே குறுக்கும் நெருக்குமாக அம்பாள் இடத்துலதான் போட்டிருக்கு. அந்த குறுக்கும் நெருக்குமா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நூலே தெல்ல பாருங்க வேண்டியில. ஏன்னா எல்லாம் ஓதம் புரோதம். அந்த மண்ணே தெல்ல பாருங்க, இந்த அடுப்புல பெயிண்ட் வேற வச்சிருக்கேன் இல்லையா, அந்த குடத்துல மண்ணே தெரியாத அளவுக்கு. ஆனா உண்மை என்ன? மண்ணுதான் உண்மை. அது மாதிரிதான் இந்த உலகத்துல அவள் தான் உண்மை. தாம் அப்படிப்பட்ட அவள் அத்தியாத்ம ஞான பதவியா. அவளை எப்படி அறியறது? வெளியில நீங்க எவ்வளவு தேடினாலும் அவளை அறிய முடியாது. உள்ளுக்குள்ள எவ்வளவு தேடினாலும் நான் இந்த பிராணமயம் இல்ல மனோமயம் இல்ல ஆனந்தமயம் இல்ல எங்க போவீங்க தெரியல. இது ரெண்டுத்தையும் புரிய வைக்கணுமே. ஆனால் அந்த அப்பால அந்த சாஸ்திரம் வந்து அப்பா நீ எதை வெளியில தேடிட்டு இருக்கியோ பகவான் பகவான் பகவதி அம்பாள் அம்பாள்னு எதை நீ உள்ள ஜீவன் ஜீவன் எதை தேடிட்டு இருக்கியோ அந்த அம்பாளும் இந்த ஜீவனும் ஒண்ணு அப்படின்றத இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்கவில்லை என்றால் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா. நம்ம வெளியில தேடி இருக்கோம், ஏதோ கடவுள் இருக்கார் என்ன காப்பாற்றுற அப்படின்னு. கடவுள் எங்கன்னா மேல போறோம் இல்லையா, தலையை சுற்றி மேல பாக்குறோம், மேல இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கோம். அவர் எப்படி காப்பாத்திருக்கா, அவர் எங்க இருக்காரு தெரியல. உள்ளுக்குள்ள தேடிட்டு போறான். அப்புறம் ஆகாரம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்து உள்ள தேடிட்டு போனா அங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி கண்டுபிடிக்க முடியல? அந்த ஜீவனுடைய சொரூபம் என்னன்னு தெரியல, அங்க ஈஸ்வர சொரூபம் என்னன்னு தெரியல. அப்போ இந்த சாஸ்திரமானது நமக்கு வந்து அப்பா நீ எதை வெளியில தேடிட்டு இருக்கியோ எதை உள்ள தேடிட்டு இருக்கியோ அது ரெண்டு ஒண்ணுதான்பா, ஜீவ பிரம்மா ஐக்கியம்தான்பா சாஸ்திரோடைய தாத்பரியம்னு சொல்ல உடனேதான் அப்பாடான என்னுடைய கண்ணானது கரெக்ட். இந்த ஒரு அனுகிரகத்தை செய்யக்கூடியவள் அவள். இப்படி தாம் அத்தியாத்ம ஞான பதவியா. இந்த அத்தியாத்ம ஞானத்தை இந்த ஞானத்தின் வேதாந்த ஞானத்தின் மூலமாக கமனியாம் அடைய வேண்டியவளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அம்புருகாட்சியும் அம்பாம் கௌரீம் அகம் ஈடே ஏன சர்வவிதம் புரோதம் ஸ்தோத்ரே மணிகணா இவ தத்சூத்ரம் தாரயே யோகி யோகவத் பிராமணோ யதி அப்படின்னு பிரம்மோபனிஷத்து சொல்றது. அவரும் மத்த பரதரம் நாண்யதே கிஞ்சித நஞ்சய மயி சர்வவிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ அப்படின்னு சொன்ன அந்த உபனிஷத் தத்துவத்தை ரொம்ப அழகாக 8வது ஸ்லோகத்துல சொல்லி 9வது ஸ்லோகத்துல நானாகாரைஹி
சக்தி கதம்பை புவனானி வியாபிய ஸ்வைரம் கிரீடதி யாதியம் ஸ்வயமேகா கல்யாணீம் தாம் கல்பலதாம் ஆனதி பாஜாம் கௌரீம் அம்பாமம் புரிகாட்சி அகமீடே. ஏற்கனவே பார்த்தோம் லீலா குப்த பிரம்மாண்ட மண்டலா லீலா வினோதினி அப்படின்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட கூடிய இந்த லீலா வினோதினியானவன் இந்த உலகத்தை அப்படின்னு இந்த உலகத்தை தயாரித்து விளையாடி கொண்டிருக்கிறார். அவள் எப்படி இருக்காள் அப்படின்னாக்க யாயம் ஸ்வயம் ஏகா, அவள் ஒருத்தியா இருக்கா, அவளே அநேகாவா இருக்கா. அவளே எல்லாமுமாக இருக்கிறார், ஜம்மாவும் இருக்கா, அவளே அஜமாகவும் இருக்கிறார், அஜாவாகவும் இருக்கிறார் அப்படின்னு தேவி உபனிஷத்து ஆம் ஏகா ஜெய்கா அநேகா ஜ அப்படின்னு சொல்றது. வித்யாஜா வித்யாஞ்ச அவ்யக்தாஜா அவ்யக்தாஜ அப்படின்னு எல்லாமே இந்த அம்பாள் தான். ஸ்வயம் ஏகா, ஆனா அவளே எப்படி இருக்கா, நானா ஆக்காரை, அவளே பலவிதமான ஆக்காரங்களே கொண்டு ததேவானு பிராவிஷது ததனு பிரவிஷ்ய சத்யச்சா பவது நிருத்தஞ்சா நிருத்தஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொரூபமாக ஆக்கிக்கொண்டு நானாகாரைகி சக்தி கதம்பைகி இல்லையா, சக்திகளுடைய கூட்டமாக இல்லையா, தேகாத்மசக்தி விவிதைவ ஸ்தூயதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அநேக விதமான ஞான பல கிரியாசக்தி ஞான சக்தி இச்சாசக்தி அப்படின்னு பல சக்திகளுடைய கூட்டமாக இருந்து கொண்டு புவனானி வியாபிய இந்த உலகளை எல்லாம் வியாபித்துக் கொண்டு இல்லையா, நம்ம சொன்ன இச்சாசக்தியாகவும் ஞான சக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் இருக்கக்கூடிய ஞான சக்தியாகவும் பலக்கிரியாவாகவும் ஞான பலக்கிரியாச்ச அப்படின்னு புரிஞ்சது. இப்படி அநேக சக்திகளாக இருந்து கொண்டு ஆனாலும் அப்படின்னாக்க சுதந்திரமாக அவள் விளையாடி கொண்டிருக்க, அவளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. எதுவாக அவள் இருந்தாலும் அது அதுவாக அவள் மாறுவதில்லை. எல்லாம் அவளிடம் போதம் புரோதம் அப்படின்னா அவள் சாட்சி ஸ்வரூபமாக அவளுடன் அகங்கோஷி அயமாத்மா இதோடையும் சங்கம் இல்லாமல் இருந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய தாம் கல்யாணி கல்யாணம் இல்லையா, அந்த ஒரு ஸ்வரூபம் மங்கள ஸ்வரூபம் சொஸ்தி ஸ்வரூபம் அப்படிப்பட்ட ஒரு ஷன்னோ விக்ரம் கரோதிச்சம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், சுபஸ்வரூபம் மங்களஸ்வரூபமாக சங்கரஸ்வரூபமாக கல்யாணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கல்யாணி அப்படிப்பட்ட அவள் ஆனதி பாஜாம் யார் யாரெல்லாம் நமஸ்காரம் செய்கிறார்களோ அவளுக்கெல்லாம் இவள் என்ன பண்றா, இவளுடைய சக்தி கூட்டம் இவ கையில இருக்கிறதுனால எல்லாருக்கும் கல்பலதான். இவ கல்பலத்தையானது எப்படி நீங்க போய் அந்த மேல்லோகத்துல இருக்கக்கூடிய கல்பலத்தை நீங்க நினைக்கிற காரியங்களை எல்லாம் சாதிச்சு கொடுக்கிறதோ, நீங்க விரும்பியதை எல்லாம் அபிஷ்டங்களை எல்லாம் கொடுக்க வல்லதாக இருக்கக்கூடியதோ அப்படி இந்த மகாகௌரியா அப்படிப்பட்ட அம்புருகாட்சியும் தாம் அம்பா அப்படி இருக்கக்கூடிய தாமரை கண்ணாளாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் கௌரி மகவீடே அப்படின்னு சொல்லி 10வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். ஆஷா பாஷ கிளேஷ விநாசம் விததானாம் பாதாம் போஜ தியான பராணாம் புருஷானாம் ஈஷாம் ஈஷார்த்தாங்கஹராம் தாமபிராமாம் கௌரீமம்பாம் அம்புருஹாட்சி அகமீடே. ஆஷாம் சிந்தி விஷ உபமேஷ விஷயேஷு அப்படின்னாரு. இந்த ஆசையானதுதான் எல்லாரையும் வெச்சம் போல தாக்கிட்டு இருக்கு. ஆஷா பாஷ சதை பத்தா காம குரோத பராயணா ஈகந்தே காம போகார்த்தம் அப்படின்னாரு. அந்நியாயேன அஞ்ஞானேன அர்த்த சஞ்சயார். இதெல்லாம் இந்த ஆசுரி சம்பத்து இல்லையா, இந்த ஆசையும் பாசையும் ஆக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் மனுஷனுக்கு சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஆஷா பாஷ கிளேஷ விநாசம், இந்த ஆசையும் பாசையும் இந்த கிளேசத்தையும் நாசத்தை பண்ணக்கூடியவள். இதுதான் இதைதான் உபநிஷத்துல சொல்லும் பொழுது ஹிருதய கிரந்தி அப்படின்னு சொல்லி இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இந்த சித்தியந்தி ஹிருதய கிரந்தி, இந்த ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக எல்லா
சந்தேகங்களும் நமக்கு போகணுமே. ஆனால் இந்த ஆஷாபாஷம் என்ற ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சுகள் எல்லாம் நீக்கம். ஆஷாபாஷ கிளேஷ ஆசையாதையும் பாசத்தினாலையும் இந்த கட்டுனாலையும் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுடைய விநாசம் இதெல்லாம் போகக்கூடியதை பாதாம் போஜ தியான பராணாம் அம்பாளுடைய சரணத்தை பாதத்தை யார் தியானம் பண்ணுகிறார்களோ அவருக்கு அது சௌந்தர்ய லகரியில 97வது விசேஷமா சொல்லிருக்கு. யாருக்கு ஞானம் வேணுமானாலும் அந்த அம்பாளுடைய பாதத்தை கட்டணும். எங்கெங்கயோ வைக்கிற உன்னுடைய பாதத்தை என் தலையில வைக்கக்கூடாதா அப்படின்னு ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ற மாதிரி பண்ணிருக்கார். இப்படி அம்பாளுடைய பாத பத்மங்களை தியான பராணம் யார் ஒருவன் மனசு உருகி அந்த அம்பாளுடைய பாதங்களை தியானம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு அந்தக்கரண சுத்தியமானது ஏற்படுகிறது, குருலாபமானது ஏற்படுகிறது, சாஸ்திர பிரஜையானது அவனுக்கு ஏற்படுகிறது. இப்படி விததான இப்படி கொடுக்கக்கூடிய ஈஷாம் ஈஷாத்மங்கராம் பரமேஸ்வரனுடைய அர்த்தம் பாதியாக இருந்து கொண்டு அர்த்தநாரியாக இருந்து அங்கஹராம் அர்த்த அங்கஹராம் அந்த பாதி அங்கத்தை அவளை எடுத்துட்டான். அம்பாளானவன் நம்ம கடோபடிஷத்துல நச்சிகேதம் ஒரு போது சொல்ற ஹர வைரஸ்மதோதகம் அப்படின்னா ஹரன்னா என்ன அர்த்தம்னா ஆஹரனை எடுத்துட்டு அர்த்தம். இப்படி அம்பாளானவள் ஹராம் அபிராமாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயம் அம்பாளை பத்தி பேசுறதுன்றது. அப்படிப்பட்ட வெகு மனோகரமாக இருக்கக்கூடிய அம்புருகாட்சியும் தாம் அம்பாம் தாமரை கண்ணாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை கௌரியை அகமீடே அப்படின்னு 10 ஸ்லோகத்துல ரொம்ப அருமையாக இந்த உலகத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி காலையில ஸ்மரிப்பதற்காக அவளுடைய சௌந்தரிய வர்ணனம், அவளுடைய விலகு பேச்சு கொஞ்சத்தை எப்படி தோன்றுது, அவளுடைய ரோல் என்ன, நம் தேகத்துல அவ எந்த ரோல்ல இருக்கா, அதை எப்படி உபாசிக்கிறது, அவளுடைய சாத்விகமான சத்தியஞான ஆனந்த ஸ்வரூபம் என்ன, இப்படின்ற விஷயங்களையா சொல்லி இந்த 10 ஸ்லோகத்தையும் அப்படி ஒரு வேதாந்தத்துக்கு அப்படி ஒரு பரா மாதிரி காத்தால பண்ணா அந்தக்கரண சுத்தியாருது. நம்முடைய சிந்தனையெல்லாம் சத்தியம் ஞானமானந்தம் பிரம்மாவாக இருக்கக்கூடிய பிரம்ம சிந்தனையாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி மலஸ்ருதி பிராதக்காலே பாவ விசுத்த பிரணிதானாத் பக்தியாதித்யம் ஜல்பதி கௌரி தசகம் யஹா வாசாம் சித்திம் சம்பதமக்ரயாம் சிவபக்திம் தஸ்யாவஷ்யம் பர்வத புத்ரி விததாதி. யஹா நித்யம் யார் ஒருவனிதை இந்த ஸ்லோகத்தை கௌரி தசகத்தை பிராதக்காலே டெய்லி கால வேளையில மனிதம் ஏகாக்கிரமாக பிரணிதானார் அவளை நன்னா பிரணிதான ஏகாக்கிரமாக தியானம் செய்வோமையானால் சகுணத்தின் மூலமாக நிர்குணம் வந்து நிர்குணத்தின் மூலமாக சாஸ்திரம் வந்து சாஸ்திரத்தினால குரு அனுகிரகம் வந்து குருவினால சாஸ்திரம் வந்து அந்த அம்பாளுடைய கிருபையினால குரு கிருபை கிடைக்கிறது, குரு கிருபையினால சாஸ்திர கிருபை கிடைக்கிறது, சாஸ்திர கிருபையினால ஆத்மா கிருபை கிடைக்கிறது, அந்த ஆத்மாவை ஏற்றதுனால முக்தனாக ஆகிறான். இதை நினைக்கக்கூடியதாக பிராத காலத்துல பிரதிநாத பாவஹா விசுத்தஹா பக்தியா நல்ல சுத்த மனத்தோட பக்தியோட கௌரி தசகம் ஜல்பதி யார் ஒருவன் காத்தாலே இருந்து இதை சொல்லுகிறானோ இந்த கௌரி சம்பந்தமான இந்த 10 ஸ்லோகங்கள் சஸ்ய வாசாம் அவனுடைய வாக்கு சுத்தி வாசாம் சித்திம் அக்ரயாம் சம்பதம் அவனுக்கு மேலான சம்பத்திகள் கிடைக்கிறது, அவனுக்கு வாக் சக்தி கிடைக்கிறது. இதெல்லாம் படிச்சீர்களேனா உங்களுக்கு அட்டக்கரசி வாக் சுத்தி ஏற்படுகிறது, செல்வங்கள் கிடைக்கிறது, சிவபக்தி அதை விட ரொம்ப முக்கியமானது சிவபக்தி கிடைக்கிறது, பர்வத பத்திரியும் இப்படிப்பட்ட பர்வத புத்திரியாக இருக்கக்கூடிய கௌரி தேவியினுடைய பக்தியம் இப்படி சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இருக்கக்கூடிய ஐக்கியான சந்தானம் என்ற போதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இந்த ஒரு ஞானமானது அவசியம் இததாதி. அதனால இந்த 2த்தையும் சேர்ந்து படிக்கிறதுனால உங்களுக்கு இதை நிச்சயமாக உங்களுக்கு கட்டாயமாக அவள் அவசியம் இததாதி விசேஷேன ததாதி நிச்சயமாக இவள் குடிக்கிறாள் என்று சொல்லுங்கள். இதுதான் பலஸ்ருதியோட முடிச்சு அப்பேற்பட்டு இது சங்கர பகவத் பாத பூஜ்யம் கிருதம் கௌரி தசகம் சம்பூர்ணம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.